அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவக்கல்து அலல்லாஹ். பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கடவுள். கடவுளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர் நம்மளுடைய இரட்சகர். அவருடைய செவி எப்படிப்பட்டது, பார்வை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். நான் வந்து சமீபத்துல ஒரு ஆட்டோல பார்த்தேன். அதுல வந்து எழுதியிருந்தாங்க, நீ எனக்கு கடவுளால் கிடைத்த வரம் அல்ல, கடவுளாய் கிடைத்த வரம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சமீபத்துல ஒரு ஆட்டோல நான் பார்த்தேன். அதுல வந்து என்னுடைய தாய் தந்தை தான் முதல் கடவுள் அப்படின்னு எழுதியிருந்தது. பொதுவாவே மக்கள் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் போறாங்க, டாக்டர் ஒருத்தரை காப்பாத்திட்டாங்க அப்படின்னா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோவப்படுறதா இல்ல சிரிக்கிறதா அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் எப்பேற்பட்ட ரட்சகரா அவர் இருக்காரு. அவரை வந்து இவ்வளோ ஒரு சீப்பா மனிதரோட சேர்த்து எப்படி இவங்க பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கோபம் வருது. மனிதன் வந்து எவ்வளவு வந்து முட்டாள்தனமா இருக்கான். கடவுளை வந்து எவ்வளவு வந்து கீழான ஒரு இதுல நினைக்கிறான். அவன் வந்து அறிவில்லாதவனா இருக்கானே அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஏன்னா நம்மளுமே வந்து கடவுளை பத்தி அவ்வளவு உணராதவங்களா தெரியாதவங்களா தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அவருடைய வெயிட்டை நம்ம உணரும் பொழுதுதான் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ நம்ம படைத்த கடவுளை வந்து நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி குரான்ல நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். அப்போ நம்ம நம்ப போற கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அறியாம நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாரம் நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்புல தான் எடுக்கலாம், பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா வந்து நம்மளுக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சமே நம்ம வந்து நம்மளுடைய கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கையை பத்தி பேசும்போது தான் நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஒரு சிறந்த நம்பிக்கையா, ஒரு திடமான நம்பிக்கையா, அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 26ல 220. அவர்தான் செவியேற்பவர், எல்லாம் அறிந்தவர். அதாவது கடவுள் செவியேற்பவர் அப்படிங்கிற வசனம் வந்து குரான்ல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த செவியேற்பவர் அப்படிங்கிற தலைப்பை எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாள் வந்து நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எங்க வீட்டுல கிச்சன்ல தான் நெட்டு நல்லா எடுக்குன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் உட்காந்துட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 8:30யோட எங்க வீட்டு கிச்சன் க்ளோஸ் ஆயிடும். 9:30க்கு நான் பேசிட்டு இருக்கேன். திடீர்னு அம்மா எங்கிட்ட இருந்து வந்தாங்கன்னு தெரியல, கதவை திறந்துட்டு வந்து அந்த பாத்திரங்களை வந்து சிங்க்ல போட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. நான் என்ன பேசுறேன், என்ன வார்த்தைகள் சொல்றேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒரு பேரை வந்து தப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அது கூட எனக்கு வந்து தெரியல. அப்பதான் வந்து நான் யோசிக்கிறேன், ஒரு சத்தம் கேட்டோன்னு அப்படியே நம்மளுக்கு எல்லாமே அப்படியே இதாயிடுச்சே. ஒண்ணுமே நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பேசுறோம்னு தெரியாம நம்ம பேசுறோமே அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ கடவுள் எப்பேற்பட்டவரா இருப்பாரு, அவருடைய செவித்திறன் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப நான் சொல்ற விஷயங்களை எல்லாம் அப்படியே நீங்க வந்து வரிசையா அந்த சப்தங்களை எல்லாம் நீங்க ஒருங்கிணைச்சு அப்படியே வரிசையா கேட்டுக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கோம். நம்ம வந்து ஒரு குக்கர்ல விசில் அடிச்சிட்டு இருக்கு, கிரைண்டர்ல மாவு போட்டிருக்கோம். நான் ஒரு சிங்க்ல நின்று பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவர் ஹால்ல இருந்து கூப்பிடும் போது பேசும்போது என்ன சொல்றாருன்னே எனக்கு வந்து சரியா கேட்காது. அப்ப நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முடிச்சிட்டு வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. கிட்ட வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதே எனக்கு வந்து கேட்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு நாள்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுல குளிக்கும் போது தண்ணிய நம்ம திறந்து விடுற சத்தமா இருக்கட்டும், ஃபேன் ஓடுற சத்தமா இருக்கட்டும், டிவி பாக்குறதா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் ஓடுறதா இருக்கட்டும்,
ஒரு 2 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற சத்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுறது, பேசுறது, அழுவுறது, இந்த சத்தங்களோட இந்த உலகத்துல நம்மள மாரி இப்ப நம்ம ஒரு வீட தான் நம்ம எடுக்கிறோம். அது காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு சத்தங்கள் வந்து கடிகார சத்தம் அமைதியா இருந்தா அந்த சத்தம் கூட நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? இதே மாதிரி இந்த உலகத்துல எத்தன ஆயிரம் ஆயிரம் கோடி மக்கள் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அப்ப இத்தனை மக்களும் எவ்வளவு சவுண்ட்ஸ வந்து நம்ம வீட்ல இருந்து நம்ம வந்து குடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாரி நம்ம வீட்ட விட்டு நம்ம வெளிய வந்தோம் அப்டின்னா, பைக்கு, காரு, ஆட்டோ, பஸ்ஸு அத்தனையும் போறதுடைய சத்தமா இருக்கட்டும், இல்ல அவங்க ஹார்ன் அடிக்கிறதுடைய சத்தமா இருக்கட்டும், வெளிய போனாலே எப்படி இருக்கு நம்மளுடைய காதுகளுக்கு அந்த சத்தத்த கேட்கும்பொழுது. அப்படியே நம்ம பீச் சைட்லாம் போனோம் அப்படின்னா, அந்த அலைகளுடைய சத்தம், அலைகள் கிட்ட இருந்து பேசும்போது கூட எதுவுமே கேட்காது. அந்த அலை சத்தம் தான் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது இல்லாம மரம், செடி, கொடிகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே காத்துல ஆடும்போது சத்தம் கேட்டுட்டே இருக்கு. காடுகள்ல வந்து விலங்குகள் நம்ம பார்க்குறோம். அதுவும் கோடிக்கணக்குல இருக்கு. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு சத்தத்த ஏற்படுத்துது. இப்ப காடு சம்பந்தப்பட்ட ஒரு இத வந்து சீன நம்ம டிவில பார்த்தோம் அப்படின்னா, குரங்குகள் கத்துறதா இருக்கட்டும், அம் யானைகள் பிளிர்றதா இருக்கட்டும், புலி உருமுறதா இருக்கட்டும். இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் யூனிக்கா ஒரு ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே காடுகள்ல இருந்து சவுண்ட் குடுத்துட்டே இருக்கு. பறவைகள் அதோடைய சத்தங்கள குடுத்துட்டு இருக்கு. கடல்வாழ் உயிரினங்கள், மீன்கள், இப்ப டால்பின் இந்த மாரி பெரிய பெரிய மீன்கள், திமிங்கலம்லாம் பார்த்தோம்னா, மேல வந்து அப்படியே தண்ணீய உமிழும்போது அப்படி ஒரு சத்தம் வருது. அத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா, வண்டு, பாச்சான் இந்த மாரி வந்து கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துற சத்தம் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த மழை காலங்கள்ல மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, கொசு கூட காது கிட்ட வந்து அப்படியே சவுண்ட் குடுத்துட்டு போவும். இந்த மாரி எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல எல்லாமே வந்து எல்லா ஜீவராசிகளுமே வந்து ஒரு விதமான சத்தங்கள வெளியிட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் இல்லையா? இப்ப காத்து அடிக்குது. நல்ல புயல் இந்த மாரி காத்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஆடும்போது, அந்த காத்துல வந்து இந்த சூறாவளி இந்த மாரி இதுக்கெல்லாம் ஒரு ஜூ அப்படின்னு ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஓசை வரும். அது வந்து பயம் குடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஓசைகளும் இந்த பூமியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப நீர்வீழ்ச்சி கொட்டுதுல்ல, அது கிட்ட போய் நம்ம நின்றோம்னா, அந்த அந்த நீர் வந்து ஆர்ப்பரித்து கொட்டும் பொழுது, அவ்ளோ ஒரு கிட்ட நின்று கேட்கும்போது, அவ்ளோ பயங்கரமான ஒரு சத்தமா இருக்கும். இடி, மின்னல் சத்தம். நம்ம நம்ம வீட்ல இருந்தா கூட, நம்ம பாதுகாப்பா எல்லாத்துக்குள்ள இருந்தா கூட, நம்ம தலையிலே விழற மாரி அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். இது இது இல்லாம நம்ம ரோட்ல இறங்கி நடந்து போம்போது, ரோடுகள் அங்கங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல கெட்டதா இருந்தாலும் சரி, பாட்டு போட்டுட்டு ஒரே சத்தமா இருக்கும். பாங்கு சத்தம் அதையும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். இந்த திருவிழா இந்த மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா, பாட்டு போட்டுட்டு நாதஸ்வரம் அந்த மாரி கச்சேரிகள் வச்சுட்டு, டான்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்தங்கள் வந்து இந்த பூமியின் மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பூமிக்கு கீழ இப்ப எரிமலை குழம்புகள்லாம் திடீர்னு ஒரு நாள் வெடிக்குது. ஆனா உள்ள இருந்து அந்த குழம்புகள் எப்படி வந்து நெருப்புகள் அப்படியே கொதிச்சு வெளிய வருது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படியே உள்ள இரும்புல இருந்து அனைத்து கனிமங்களும் உள்ள வந்து அப்படியே கொதிச்சிட்டு இருக்கு. அது ஒரு சவுண்டோட தான் அந்த மாதிரி கொதிக்குதுங்கிறத பார்க்குறோம். பூமிக்கு அடியில எவ்ளோ உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப மண்புழு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பூமிக்கு கீழ எவ்ளோ ஜீவராசிகள் இருக்கு. அது பேசக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாமே இருக்கு. இப்படியே நம்ம ஒண்ணையும் அப்படியே யோசிக்கும்போதே நம்மளுக்கு வந்து தல சுத்துது. இவ்ளோ சத்தங்கள் இருக்கா இந்த பூமியில அப்படின்னு. இந்த இந்த பூமி வந்து எவ்வளவு வேகமா சுத்திட்டே இருக்கு. இந்த பூமி சுழற்சியின் போது ஏற்படக்கூடிய அந்த அதிவேகமா சுத்தும்போது ஏற்படக்கூடிய ஒரு சத்தம் இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல இது இல்லாம கோள்கள் இருக்கு. அந்த கோள்கள் எல்லாமே பிரபஞ்சம் விரிவடைய விரிவடைய அப்படியே அது சூரிய குடும்பத்தோட அப்படியே அது நகண்டு போயிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு விதமான சத்தங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். இந்த எரி நட்சத்திரங்கள் மேல இருந்து பூமியை நோக்கி எவ்வளவு வேகமா வந்து கீழே விழுது.
கீழ இருந்து எவ்வளவு ஃப்ளைட்டா இருக்கட்டும், இல்ல ராக்கெட் மாதிரியான நெருப்பை கக்கி கொண்டு செல்லக்கூடிய அதுகெல்லாம் வந்து எந்த மாதிரி சவுண்ட் குடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிளாக் ஹோல் அந்த மாரிலாம் இருக்கு. இன்னும் நம்மளுக்கு தெரியாத இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ சத்தங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான விண்ணக பொருட்கள் இருக்கு. அது எல்லாமே மூவிங்ல இருக்கு. ஒண்ண ஒண்ணா இடிச்சுக்கிறாம சுத்துது. பூமியில வந்து விழுது. அத்தன சத்தங்களையும் துல்லியமா செவியேற்றுக்கிட்டு இருக்காருன்னா, ஒண்ண கூட தவறாம கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருடைய செவிப்புலன் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? இத கேட்கறதுல அவருக்கு எந்த ஒரு குழப்பமோ, தடுமாற்றமோ இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இது யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவரு யோசிக்கிறதே இல்ல. எதையும் கேட்காம அவரு விட்டுறதே இல்ல. ஒண்ண கூட தவறாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இரட்சகரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம மெதுவா யாராவது பேசுனாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த சத்தம் வந்து கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே இது ஒரு மைக்க வச்சுட்டு கத்தி கத்தி பேசிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல நம்மளால கேட்க முடியல. நம்மளுக்கு தலை வலிக்குது. ஒரு லாங் டிரைவ் அந்த மாரி கார்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு ரொம்ப மெல்லிய சத்தங்கள் தான், ஒரு மெலோடியஸா உள்ள இசை தான் நம்மளால கேட்க முடியுது. இப்ப குத்துப்பாட்டு அந்த மாரி இதெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து கேட்க முடியல. நம்ம களைப்பாயிடுறோம். ஆனா, இந்த அத்தன சத்தத்தையும், அது லேசானதோ, இல்ல பலத்த சத்தமோ, அத்தனையும் ஒரே நேரத்துல எந்த சோர்வும், எந்த ஒரு களைப்பும் இல்லாம கேட்கக்கூடியவரா நம்ம கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வெளியில பேசுறது மட்டும் இல்ல. மனுஷங்க வந்து மனசுக்குள்ள பேசுறாங்க இல்லையா? ரகசியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுற அந்த இதா இருக்கட்டும், இல்ல மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய அந்த நினைப்புகள் இருக்கு இல்லையா? அல்லாஹ் வந்து "அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்" 3:29 சொல்றாங்க. உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதனை வெளிப்படுத்தினாலும் கடவுள் அதனை பற்றிலும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எல்லா சத்தங்களையுமே எந்த ஒரு கருவி இல்லாம, தூர கிட்டங்கிற பிரச்சனை இல்லாம, அத்தனையும் கேட்கக்கூடியவரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அத வந்து கடவுள் தன்னுடைய வலக்கரத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து எவ்வளவு கோடிக்கணக்கான கோள்கள், விண்ணக பொருட்கள், ஒரு ஒரு மூலையில இருக்கு. பூமிங்கிறதே ஒரு மூலையில இருக்கு. அந்த மூலையில இருக்கிற பூமியில அதுக்குள்ள எவ்ளோ பொருட்கள், விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எறும்பு பேசுறதையும் அவர் கேட்கிறாரு அப்படின்னா, அவருடைய செவித்திறன் எப்படிப்பட்டதா இருக்கு? 72ல 1ல அல்லாஹ் சொல்றாங்க, ஜின்கள் பேசுது. நான் வந்து ஒரு அற்புதமான குர்ஆன் படிக்க கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்களுக்குள்ள பேசிக்கிற கான்வர்சேஷன நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம் இல்லையா? அதே மாரி மலக்குகள் வந்து 2ல 30ல வந்து மலக்குகள் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. நீங்க ஏன் ரத்தம் சிந்தக்கூடியவன படைக்க போறீங்க? நாங்க தான் உங்களுடைய ஏகோபித்த அதிகாரத்த நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, நீங்க ஏன் இவன படைக்கிறீங்க? நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? இப்ப இந்த மாரி ஜின்கள் பேசுறது, மலக்குகள் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பேசுறாங்க. அப்ப இவுங்க எத்தன கோடி பேர் இருப்பாங்க? இந்த மலக்குகளுடைய எண்ணிக்கைகள் எவ்ளோ இருக்கும்? அப்படின்னு நம்ம ஒண்ணு ஒண்ணையும் நினைக்க நம்மளுக்கு அவ்ளோ பிரமிப்பா இருக்கு. இப்ப ரொம்ப கிட்ட நம்மளுக்கு நல்ல மைன்யூட்டா ஒரு சத்தம் கேட்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறோம். அதிலேயே ஃபோனே வந்து நம்ம வால்யூம இறக்கி குடுத்துருது. இல்ல அப்படின்னா நம்மளுடைய காது ஜவ்வலாம் கிழிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா இந்த ரகசியமான சத்தமோ, இல்ல விட்டு விட்டு கேட்கக்கூடியதோ, தொடர்ச்சியா கேட்கக்கூடியதோ, அருகிலோ தூரமோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாத்தையும் கிளியரா கேட்கக்கூடிய செவித்திறன் கொண்டவரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு காதுகளை அவர் கொடுத்திருப்பாரு. மனிதர்கள் இல்லாம விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்கும் எவ்வளவு காதுகளை கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா, நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தாதான் நம்ம ஒரு ஒரு 10, 100 ரூபாய் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப அவர்ட்ட வந்து அந்த செவித்திறனுடைய பவர் எவ்வளவு இருந்ததுன்னா, அவர் மக்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. இனி வரப்போறவங்க இருக்காங்க.
அவ்வளோ பேருக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடியவரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனைக்கு அவர் வந்து பதிலளிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது. அவர் நம்ம சொல்றதையெல்லாம் செவியேற்று கொண்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அல்லாவுக்கு அல்லாஹ் வந்து கேட்காதது அப்படிங்கிறதா எந்த ஒரு விஷயமே இல்ல. அல்லாஹ் சொல்றார், நீங்க 2 பேரா இருந்தா 3ஆவதா நான் இருக்கேன். நீங்க 3 பேரா இருந்தா 4ஆவதா நான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. எந்த விஷயத்த நம்ம பேசினாலும் கடவுள் நம்ம கூட இல்லாம நம்மளால பேசவே முடியாது அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா நம்ம சரியானதை தான் பேசுவோம் இல்லையா? அதுக்கு தான் அவர் வந்து தன்னுடைய தன்மைகளை பத்தி நம்மளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவரை நம்ம அறிஞ்சு அதை நம்ம உணர்ந்து நம்மளுடைய வார்த்தைகள்ல நம்ம வந்து கவனம் செலுத்தி பேசக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம தொழுகையில நம்ம சொல்றோம் இல்லையா, சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்றோம். அல்ல நான் உங்களை புகழ்றேன், நீங்க செவியேற்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்ப அதே மாதிரி நம்ம எல்லாரையும் பிள்ளைங்களை திட்டுறது, மத்தவங்கள திட்டுறது, வெளியே திட்டுறது, மனசுக்குள்ள திட்டுறது எல்லாத்தையும் கடவுள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா? பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறாருன்னு தெரிஞ்ச நம்மளுக்கு திட்டம் போதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காருங்கிற பயம் இருந்ததுன்னா இஷ்டத்துக்கு நம்ம பேச மாட்டோம் இல்லையா? ஸோ சொற்கள்லையும் பேச்சுக்கள்லையும் சரியானதை பேசக்கூடியவங்களா நம்ம இருக்கணும்னா நம்ம கடவுளுடைய தன்மைகளை பத்தி உணர்ந்தா மட்டும்தான் நம்மளை வந்து திருத்தி கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து சரியான வார்த்தைகள் பேசக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நம்ம கடவுளுடைய பார்வை திறன் பத்தி பார்க்கலாம். அதாவது கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய இடத்துல எல்லாம் போய் சிந்திக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அறிவு கிடையாது. நம்மளுக்கு என்ன அறிவு கொடுத்திருக்காரோ அதுல இருந்து கொஞ்சமேனும் ஒரு சிறு துளியேனும் நம்ம வந்து பார்த்தே வரோம். இப்ப வந்து நம்ம பூமியை பாக்குறோம் இல்லையா, பூமி உருண்டையா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம வந்து உருண்டை ஷேப்ல இருக்கிற ஒரு முட்டாய் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கையில ஒரு மிட்டாய் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை ஷேப்ல இருக்கிற முட்டாயில மேல கீழே எறும்புகள் அப்படியே சுத்தி கொய் 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 நின்றதுன்னா நம்ம கண்ணு அந்த முன்னாடி இருக்கிற எறும்பை மட்டும்தான் பார்க்கும். அதுலயும் ஒரு 100க்கு மேற்பட்ட எறும்புகள் இருந்ததுன்னா ஒண்ணு உள்ள போயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மேல போற ஒரு எறும்பை தான் நோட் பண்ணுவோம். அதையும் நம்மளால ஒழுங்கா ஃபாலோ பண்ணி, நிறைய இருந்ததுன்னா நம்மளால அதையும் ஃபாலோ பண்ணி நம்மளால முழுசா பார்க்க முடியாது. அல்லாஹ் வந்து முன்னாடி உள்ளது, பின்னாடி உள்ளது, உள்ள போறது, கீழே போறது, வெளியே வர்றது எல்லாத்தையுமே அப்படியே முழுமையா பார்க்கக்கூடிய அந்த மொத்த நிகழ்வுகளையும் இந்த பூமி உருண்டையின் மேல கீழே இப்ப நம்ம சுத்திட்டு இருக்கோம் பூமியில, அந்த அடுத்த சைடு என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஆனா முழுசா அத்தனையுமே ஒரே நேரத்துல துல்லியமா பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவரா நம்ம கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம இருக்கோம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு ரூம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு ரூம்ல யார் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது, என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரியாது. நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எதிர்க்க உள்ள வீட்டுல எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கதவு இருக்கு, தடுப்புகள் இருக்கு, சுவர் இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ இப்ப பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 80 மாடி 100 மாடிகள் கொண்டதாலாம் இருக்கு. இப்ப இதுல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, எவ்வளவு செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து தடை இல்லாம துல்லியமா பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவரா இருக்காரு. அத்தனை பேருடைய ஆக்ஷனையும் ஒருமித்த பார்வையா எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கக்கூடியவரா நம்மளுடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் பொழுதே எவ்வளவு திகைப்பா இருக்கு. நம்மளுடைய பார்வையினால இப்ப நம்மளுக்கு வந்து வெளிச்சத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், நம்மளால இருட்டுல பார்க்க முடியாது. அதே நேரத்துல இப்ப அதிக சூரிய ஒளியா இருந்தாலோ இல்ல அதிகம் அந்த கார் லைட் வெளிச்சம் இந்த மாதிரி இருந்தாலோ நம்மளால வந்து அதை வந்து பார்க்க முடியல. ஆனா கடவுளுடைய பார்வை வந்து தடையில்லாத ஒரு பார்வையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு ஒரு மிருகம் பறவைகள், இப்ப ஒரு பறவை எடுத்துக்கிறோம், ஒரு கழுகு எடுத்துட்டோம்னா அது ஈகிள் வியூ அப்படின்னு சொல்றோம்ல, ஜூம் பண்ணி அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அதை அப்படியே ஜூம் பண்ணி வந்து உன்னை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு போற அளவுக்கு அல்லாஹ் அதுக்கு வந்து துல்லியமான ஒரு பார்வை திறனை அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப பாம்பு, ஆமை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இருட்டு ஒளி ரெண்டுமே ஈக்குவலா அது பார்க்கும். பகல் நைட் எல்லா நேரத்திலுமே பார்த்து அது செயல்படக்கூடிய மாதிரியான ஒரு பார்வையா அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க.
இப்ப பூனை, புலி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா, அது நைட்ல வந்து அவ்ளோ அழகா பதுங்கி வந்து தாக்கும். ஏன்னா, அது இருட்டுல அவ்ளோ கிளியர் விஷன் இருக்கும். அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆவும். நம்ம பார்க்கும்போது அது கண்ணுல அந்த ஒளி அடிக்கிறதெல்லாம் நம்மளால வந்து அத பார்க்க முடியும். அதே மாரி இப்ப இந்த சூரிய வெளிச்சத்த பத்திலாம் நம்ம படிக்கிறோம். சூரிய வெளிச்சம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒளி வேகத்துல 8 நிமிஷம் அந்த தாண்டி தான் அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, அது உணர்வுகளை உணரக்கூடியதா அந்த பார்வை அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. இவங்க வந்து சோகமா இருக்காங்களா? இவங்க கோவமா இருக்காங்களான்னு, அந்த கண் பார்வையின் மூலமாவே பார்த்து புரிஞ்சுக்கிற கூடிய ஒரு திறன அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு குடுத்திருக்காரு. இப்படி மனிதர்களுக்கே இவ்ளோ வெரைட்டியா, பெர்ஃபெக்ட்டா வேரியேஷனோட கடவுள் குடுத்திருக்காரு அப்படின்னா, அப்ப அவருடைய பார்வை திறன் எப்படிப்பட்டதா இருக்கும்? இப்ப கழுகு கீழ தான் பார்க்கும். மேல பார்க்க முடியாது. இப்ப நம்மளுக்கு வந்து வெளிச்சத்துல தான் பார்க்க முடியும், இருட்டுல பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு கிட்ட, தூரம், மேல, கீழ எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே அவருக்கு வந்து கிடையாது. அவர் எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்துல பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவரா நம்மளுடைய இரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மனிதர்கள் தான் வந்து இந்த 360 டிகிரி அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்குள்ள எல்லாம் கடவுள் வரவே மாட்டார். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பார்வை கொண்டவரா கடவுளுடைய பார்வை இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய பார்வையில நம்மளுடைய உடலை நம்ம பார்க்கணும்னா நம்மளால இந்த தோள்களை நம்ம பார்க்க முடியுது. இப்ப ஏதாவது நம்மளுக்கு அடிபட்டுருச்சு, நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்னா உள்ள ஒரு எலும்பு வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளும் இதயமா இருக்கட்டும், சிறுநீரகமா இருக்கட்டும், நரம்பா இருக்கட்டும், அந்த ஓடுற நரம்புல இருக்கிற அடைப்பா இருக்கட்டும், அத்தனையும் அவர் துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரே ஒரு செல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, அத நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த செல் உள்ள இருக்கிற உட்கரு, நியூக்ளியஸ், குரோமோசோமு, டிஎன்ஏ, ஜீன் வரைக்கும் அத்தனையுடைய செயல்பாடுகளையும் துல்லியமா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல எத்தனை கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இதே மாரி இந்த உலகத்துல எவ்வளவு உயிரினங்களுக்கு அந்த செல்கள் அல்லாஹ் குடுத்திருக்காரு. அதோடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா, அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கும்? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து அந்த அந்த உடம்பையும் தாண்டி நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ, உள்ளார்ந்த அந்த இன்டென்ஷன, அந்த சோல் என்ன நினைக்குதுங்கிறத பார்க்கக்கூடியவரா நம்மளுடைய கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஈகிள் வியூ இல்லது ஒரு ஃப்ளைட் வியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதுங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பார்வையிலிருந்து அத நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப கடவுள் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்த தாண்டுன விஷயங்கள எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு சுத்தமா நம்மளுக்கு நாலேட்ஜே கிடையாது. இந்த பிரபஞ்சத்த பத்தி நம்மளுக்கு முழுசா தெரியாது. பட் இத வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே இந்த ஜூம் பண்ணி காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வலக்கரத்துல இந்த பிரபஞ்சத்த வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே முழுக்க முழுக்க கோள்களாலும், நட்சத்திரங்களாலும், அம் விண்ணக பொருட்களாலும் அப்படியே நிறைஞ்சு போய் கிடக்கு. கோடிக்கணக்குல வச்சிருக்காரு அவர். அத அப்படியே ஜூம் பண்ணி வந்தோம் அப்படின்னா, சூரிய குடும்பம் இருக்கு. சூரியன் இருக்கு, அதை சுத்தின கோள்கள் இருக்கு. அத தாண்டி நம்ம ஜூம் பண்ணி வந்தோம் அப்படின்னா, ஒரு மூலையில பூமி இருக்கு. அந்த பூமிக்குள்ள நம்ம ஜூம் பண்ணி வந்தோம்னா, கடல், மரங்கள், மலைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி ஜூம் பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னா, வீடுகள் எல்லாம் தெரியும். அப்படியே மொத்தமா அவ்ளோ வீடுகள் இருக்கும். அதையும் ஜூம் பண்ணி வந்தோம் அப்படின்னா, நம்ம வீடு இருக்கிற லொகேஷன் தெரியும். அதையும் நம்ம அப்படியே ஜூம் பண்ணி வந்தோம்னா, நம்ம வீட்ல கீழ ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த எறும்புடைய ஆக்ஷனையும் பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவரா கடவுள் இருக்காரு அப்படின்னா, அவருடைய பார்வை திறன் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்? அவர் சொல்றாரு 6:59 சொல்றாரு, எல்லாம் வல்லவரான கடவுள். அனைத்து ரகசியங்களுக்குமான சாவிகள் அவர் வசமே உள்ளது.
அவரைத் தவிர எவரும் அவற்றை அறிய மாட்டார்கள். நிலத்தின் மீதும் கடலில் உள்ளும் உள்ள ஒவ்வொன்றையும் அவர் அறிவார். ஒரு இலையும் அவர் அறியாமல் உதிர்வதில்லை. அன்றி மண்ணின் ஆழத்தில் ஒரு வித்தும் இல்லை. அன்றி ஈரமான அல்லது உலர்ந்த எந்த ஒன்றும் ஆழ்ந்ததொரு ஏட்டில் பதியப்படாமல் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப எல்லாமே ஒரு இலை, இந்த உலகத்துல எவ்வளவு மரங்கள் இருக்கு, ஒவ்வொரு மரத்துலயும் எவ்வளவு இலைகள் இருக்கு, ஒவ்வொன்னும் உதிர்றதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தாதானே நம்ம கணக்கு பண்ணி வைக்க முடியும். அவ்வளத்தையும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அது அந்த மண் ஈரமா இருக்கா, உலர்ந்து போயிருக்கா, அதையும் நான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம இந்த இந்த மாதிரி இதுகளை நம்ம எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னாலே அப்படியே கோடிக்கணக்கான மனிதர்கள், கோடிக்கணக்கான விலங்கினங்கள், பறவைகள், கோடான கோடி கோள்கள், பிளாக் ஹோல்ஸ். இப்போ யூனிவர்ஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இருட்டா இருக்கு. நம்மளுடைய பூமி மட்டும்தான் வெளிச்சமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? கடல்கள், இந்த மாதிரி எவ்வளவுத்துக்குள்ள மீன்கள் இருந்து அது செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், இப்ப ஜின்களா இருக்கட்டும், மலக்குகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியவே மாட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்கு நல்ல தனி ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியல. பட் அல்லாஹ்வுக்கு தனியா எதுவும் கிடையாது. அவங்கள தனியா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையும், அமீபா, பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அல்லாஹ் பார்க்கிறாரு. எல்லாத்துடைய வெளியவும் பார்க்கிறாரு, உடலில் உள்ளவும் பார்க்கிறாரு, மனசுக்கு உள்ள ஆக்ஷன்களையும், அவை அனைத்தையும் அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா கடவுளுடைய பார்வை இருக்கு அப்படின்னா, அந்த பார்வை எப்பேற்பட்ட பார்வையா இருக்கும். உட்கார்ந்து ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு டிவில ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு 2 பேரு டான்ஸ் ஆடினாங்கன்னா, ஒன்னு ஹீரோவை பார்க்க முடியுது, இல்லைன்னா ஹீரோயினை பார்க்க முடியுது. 2 பேருமே என்ன பண்றாங்க, இங்கிட்டு கையை என்ன பண்றாங்க, அங்கிட்டு காலை என்ன பண்றாங்கன்னு நம்மளால பார்க்க முடியல. நம்மளுடைய பார்வை அவ்வளவு குறுகிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் 2 கண்களை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு, மனிதர்களோட சேர்த்து எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு. அத்தனைக்கும் கண் கொடுத்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட அந்த பார்வை திறன் எப்படிப்பட்டதா இருக்கும், எவ்வளவு வச்சிருப்பாரு அவர். இப்ப மனிதன் ஒன்ன பார்க்கணும்னா, இப்ப நாசா என்ன பண்றாங்கன்னா, கோள்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்னா அவங்க டெலஸ்கோப் வச்சுதான் பாக்குறாங்க. இப்ப குவாண்டம் பிசிக்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா மைக்ரோஸ்கோப், அந்த மாதிரி இதுகள்ல தான் நம்ம பாக்குறோம். இப்ப தலையில ஏதாவது நடந்துருச்சு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்னா எம்ஆர்ஐ ஏதாவது வச்சு நம்ம பார்க்கணும். ஹார்ட்ல சிறுநீரகத்துல ஏதாவது ஒன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்ன கருவியை வச்சுதான் நம்மளுக்கு உள்ளேயோ இல்ல தூரமாவோ இல்ல மைனூட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் இப்ப நம்ம தொடர்ந்து கம்ப்யூட்டர்லயோ போன்லயே வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தோம்னா கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதை நம்மளால தொடர்ந்து அந்த வேலைகளை நம்மளுக்கு செய்யவும் முடியல. அவ்வளவு நம்ம டயர்ட் ஆயிரும். ஆனா ஒரு சின்ன துளி ஆக்ஷனை கூட மிஸ் பண்ணிராம இத்தனை உயிர்களுடைய செயல்பாடுகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய பார்வை எப்படிப்பட்டது. அவருக்கு விசிபிள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு, இன்விசிபிள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவருக்கு எதுவுமே கிடையாது, கிட்ட தூரங்கிறது கிடையாது, இருள் ஒளிங்கிறது கிடையாது, மூல முடுக்குங்கிற பிரச்சனை கிடையாது, மேல கீழங்கிறது கிடையாது, உள்ள வெளியங்கிறது கிடையாது. அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, எந்த எல்லையும் கிடையாது. அவர் பார்க்கணும்னா அப்படி பார்த்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை கொண்டவரா நம்மளுடைய ரட்சகர் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் 6:103 சொல்றாங்க, பார்வைகள் எதுவும் அவரை சூழ்ந்து கொள்ள முடியாது, ஆனால் அவர் பார்வைகள் அனைத்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் எல்லாத்தையும் சூழ்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நம்ம சரியான செயல்கள் மட்டும்தான் செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்படி கடவுளை பத்தி உணர்ந்து நம்ம நம்பிக்கை கொள்ளும் போதுதான் நம்மளுடைய நம்பிக்கையும் வலுப்படும். கடவுள் நம்மை கவனித்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் நம்ம கூடயே இருக்காரு அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை நம்ம பற்றி பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் அவரை பேசி அவரை சிலாகிச்சு அவரை உணர்ந்து
அவரிடம் போய் தஞ்சமுடைய கூடியவர்களாக நம்மளை ஆக்கி வைப்பாராக. நம்மளுக்கு செவியை கொடுத்ததுக்கும் கண்களை கொடுத்ததுக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.